பார்க்கின்சன் நோயாளிகள் தங்களுடைய நிலையை மேம்படுத்த வேண்டும் என்றால், உடலில் சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்றால், நடுக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், இன்று நான் சொல்லப்போகும் விஷயங்களை நன்றாக மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். எந்த நோயாளியையும் குணப்படுத்துவதற்கு சில விஷயங்கள் அவசியமாக தேவைப்படுகிறது. முக்கியமான விஷயம் உங்கள் உணவு அல்லது நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள், என்ன சாப்பிடவில்லை என்பதுதான். பார்க்கின்சன் நோய் உள்ளது. 2வது முக்கியமான விஷயம் உங்கள் தூக்கம். அதாவது நீங்கள் ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள் என்பதுதான். 3வது விஷயம் உங்க உடற்பயிற்சி. அதாவது ஒரு நாளில் உங்கள் உடலை எவ்வளவு இயக்குகிறீர்கள் என்பதுதான். 4வது முக்கியமான விஷயம் உங்கள் மன அமைதி. இந்த 4 விஷயங்கள் நீங்க இத கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடிஞ்சா, இத வெல்ல முடிஞ்சா, நீங்க வெற்றி பெற முடியும். எப்படி வெற்றி பெறலாம் என்பதை பார்க்கலாம். பொருந்துகிறது. முதல்ல நாம் உங்கள் உணவு பற்றி, அதாவது உங்கள் டயட் பற்றி பேசினோம். இப்போது உங்கள் வயது 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், உங்கள் உடல் தாங்கிக் கொண்டிருக்கலாம், மூளை சோர்ந்து போகலாம், மூளை கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் கைகள், கால்கள் இப்படி உங்கள் மூளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கு என்ன ஊக்கத்தை கொடுக்கிறீர்கள்? அதற்கு என்ன ஆசை காட்டுகிறீர்கள்? அதற்கு கொஞ்சம் பணம் வேண்டும், நல்ல உணவு வேண்டும். ஏன் உணவு வேண்டும் என்றால், அது நல்ல வேலை செய்ய முடியும். இது ஒரு எளிமையான விதி. அதனால் உங்கள் உடலுக்குள் நல்ல அளவுல புரோட்டீன் எடுத்துக்கொள்ளுங்க. புரோட்டீன் என்றால் இல்ல புரோட்டீன்னா பருப்பு, காளா, ராஜ்மா உங்களுக்கு பிடித்தது எல்லாம் உணவு சாப்பிடுங்கள். சாப்பிடாம எந்த நோயாளியும் நன்றாக ஆகவில்லை. நீங்களும் நன்றாக ஆக முடியாது. உங்கள் உணவுக்கு கவனம் செலுத்துங்கள். உங்கள் உணவை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பழுப்பான பழைய காய்கறிகள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது வேலை செய்யாது. நீங்கள் சரியான சமநிலையுள்ள உணவு கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது வேலை செய்யும். அதாவது தலியா, கிச்சடி, சேவையா, ரொட்டி, வெந்தய ரொட்டி, கீரை சோள, வீட்ல என்ன வந்தாலும் மார்க்கெட்ல என்ன காய்கறிகள் கிடைக்கிறதோ எல்லா காய்கறிகளும் சாப்பிட வேண்டும். முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க மார்க்கெட்டுக்கு போனா எல்லா காய்கறிகளையும் வாங்கிக் கொள்ளுங்க என்று. அப்படின்னா 20 வகை காய்கறிகள் வந்துவிடும். அத முழு வாரமும் சாப்பிடுங்கள். இதனால் என்ன ஆகும் என்றால், எல்லா காய்கறிகளும் ரொட்டேட் ஆகிக் கொண்டே இருக்கும். பருப்பும் எல்லா வகை பருப்பும் வாங்கி ஒன்றையும் விடக்கூடாது. எல்லா பருப்பும் முடிஞ்சதும் அடுத்த பேட்ச் வண்டி வாருங்க. இதனால் என்ன ஆகும் என்றால், எல்லாமே உங்கள் டயட்ல சுழற்சி அடையும். அதனால இந்த விஷயத்த நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் சாப்பிடுவது ஊட்டச்சத்து நிறைந்த சமநிலையுள்ள உணவாக வேண்டும். இதற்கு பிறகு தொடங்குவது உங்க தூக்கம் தான். நீங்க தூக்கத்துல நான் முன்பும் வீடியோவில் வலியுறுத்தி இருக்கிறேன். மீண்டும் சொல்றேன் ஏன் என்று. உங்க தூக்கம் சரியா இல்லை என்றா, உங்களை யாரும் சரி செய்ய முடியாது. பார்க்கின்சன் நோயாளிகள்ல பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு தூக்கம் முழுமையாக கிடைப்பதில்ல. அவர்கள் இரவில் 6 மணி நேரம், 5 மணி நேரம் மட்டுமே தூங்குகிறார்கள். அதிலும் 2 முறை எழுந்திருக்கிறார்கள். மூத்திரம் கழிப்பதற்காக அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ உங்கள் தூக்கம் குறைவாக இருந்தா, நீங்க மூத்திரம் கழிப்பதற்காக எழுந்தாலும், தூக்கம் வராம இருந்தாலும், நீங்க போன் பயன்படுத்தினாலும், உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருந்தாலும், உங்க மூளை மீண்டும் சீராக இயங்காது. ஏனெனில் முழு நாளும் அது வேலை செய்கிறது. நிறைய விஷப்பொருட்களை உருவாக்குகிறது. உடல் அதை வெளியேற்ற வேண்டும். அதற்கு ஓய்வும் தேவை. நீங்கள் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல செல்வீங்க, எவ்வளவு ஆழமான தூக்கத்தை பெறுவீர்கள், அவ்வளவு விரைவாக மீட்பு உங்களுக்கு தெரியும். இப்போ பிரச்சனை என்னவென்றா, நாம் பெரும்பாலும் இதுல அலோபதிக் மருந்துகள, அதாவது தூக்க மருந்துகள பயன்படுத்துறோம். நாம் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வோம் என்றா, அந்த தூக்கம் மற்றும் இயற்கையான தூக்கம் 2க்கும் வானும் மண்ணும் போல வித்தியாசம் உள்ளது. நாம் இயற்கையான தூக்கம் பெறும்போது, நம் உடல் காலை நேரத்துல லேசாக உணர்கிறது. உடல்ல இருந்தவை எல்லாம் நீங்கிவிட்டது. உடல் லேசா உணர்கிறது. நாம் மருந்து எடுத்துக்கொண்டு தூங்கும்போது உடல் கனமாக உணரப்படுகிறது. முழு நாளும் மயக்கம் போல இருக்கும். குழப்பம் இருக்கும். பதட்டம் இருக்கும். அதனால் நமக்கு இயற்கையான தூக்கம் வேணும். இயற்கையான தூக்கத்தை பெற சில அடிப்படை விதிகள் உள்ளங்க. அதை நினைவில் வையுங்கள். நான் மிகவும் சோர்வாக இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருகிறது. நான் அதிகமாக சாப்பிட்டால் எனக்கு தூக்கம் வருகிறது. அப்படி என்றால் ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் இரவில் சாப்பிடுகிறீர்களா? நீங்க சாப்பாட்ட குறைவாக எடுத்துக்கொள்கிறீர்களா? நீங்க மாலை நேரத்துல ஏதாவது உடற்பயிற்சி செய்தீர்களா? நீங்க உடற்பயிற்சி செய்யவில்லை என்றா, முழு நாளும் டிவில, மாலை நேரத்துல போன்ல உட்கார்ந்திருந்தா, உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் உடலை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும். போன் பயன்படுத்துங்க, டிவி பாருங்க. ஆனால் மாலை 6 முதல் 7 மணி வரை மட்டுமே. அதற்கு பிறகு நிறுத்துங்கள். உங்களை சற்று சலிப்படைய செய்யுங்கள். ஏதாவது படிக்கத் தொடங்குங்கள். ஏனெனில் எப்போதும் நாம் புத்தகம் திறக்கும்போது தூக்கம் வந்துவிடும். எனக்கும் அப்படிதான். தூங்கிவிட்டேன். அப்படி என்றால் இந்த அடிப்படை கொள்கைகள் தான் எங்கேயாவது இது எனது தூக்கத்திற்கு உதவலாம் என்று நமக்கு தோன்றினால் அதை பயன்படுத்த வேண்டும்.
நீங்கள் ஒரு விஷயம் செய்யக்கூடாது. அது என்னவென்றால், இரவில் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு நீர் குடிக்கக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, எந்த வகையான திரவமும் குடிக்கக்கூடாது. திரவம் குடித்து தூங்கினால் மீண்டும் மீண்டும் சிறுநீர் கழிக்க எழ வேண்டும். இப்போது என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு வயதிலும் மருந்துகள் எடுத்துக் கொண்டிருப்பது வழக்கமாகிவிட்டது. இவை எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் இரவில் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அல்லது சாப்பாட்டுக்கு முன்பு உங்கள் எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 7 மணியாக இருந்தாலும், 8 மணியாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் 7 அல்லது 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டிருந்தால், அதற்கு பிறகு 2 மணி நேர இடைவெளி வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் தூங்க வேண்டும். அதாவது நான் 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டிருந்தால், 10 மணிக்கு தூங்கச் செல்வேன். ஏனென்றால் அந்த 2 மணி நேரத்தில் வரவேண்டிய சிறுநீர் எல்லாம் வந்துவிடும். இப்போது இரவில் சிறுநீர் உங்களை குறைவாக தொந்தரவு செய்யும் அல்லது தொந்தரவு செய்யவே மாட்டாது. அதனால பாலை, தேநீரை அல்லது எந்த வகையான லிப்பிடும் நீங்கள் இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளக் கூடாது. 2 மணி நேரம் இடைவெளி வைக்க வேண்டும். வாய் உலர்ந்தா, கழுத்து உலர்ந்தா கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம். ஆனா வயிறு நிரம்பக்கூடாது. வெறும் ஈரமா வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு தண்ணீர் தான் நீங்கள் குடிக்க வேண்டும். இப்போது 3வது மிக முக்கியமான புள்ளிக்கு போகலாம். அது உங்கள் உடற்பயிற்சி. இப்போது உடற்பயிற்சி ஏன் அவசியம்? நோயாளிக்கு எது முக்கியம் என்பதை நாமும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். உடல் அசைவதில் உடலில் டிஎன்வியர் ஏற்படுகிறது. டிஎன்வியர் ஏற்படுகிறது. உடல் அதை பழுது பார்த்து சரி செய்யும் போது உடல் முன்பை விட வலுவாகிறது. அதனால தான் நம் ஜிம்முக்கு போய் டம்பிள் தூக்கி உடற்பயிற்சி செய்கிறோம். நம்முடைய தசைகள் பெரிதாக 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 வளர ஆரம்பிக்கின்றன. இப்போது உங்கள் வயதில் என்ன நடக்கிறது என்றால், தசைகள் மிகவும் மிகவும் பலவீனமாகின்றன. இதை எப்படி எதிர்மறையா மாற்ற முடியும்? உடற்பயிற்சி செய்யுங்கள். அதனால் நம்முடைய உடலில் தசைகள் வளர ஆரம்பிக்கும். நம்முடைய தசைகள் வளர ஆரம்பிச்சா நமக்கு சிறந்த வலிமையும் சிறந்த சக்தியும் கிடைக்கும். தசைகள் எப்படி வளரும் என்றால் உடற்பயிற்சி செய்வதனால்தான். இப்போ எந்த உடல் பகுதியின் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதும் அவ்வளவு முக்கியம். அதனால் உங்கள் நிலையை மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் எந்த உடற்பயிற்சி செய்ய முடியும் என்று. மைல்டு, மீடியம், ஹார்டு, எளிதானதை தொடங்கி செய்யுங்க. இப்போது எளிதான உடற்பயிற்சினா என்ன? நீங்க எவ்வளவு நடக்க முடிகிறதோ அவ்வளவு நடக்க முயற்சி செய்யுங்கள். குச்சி வைத்தோ வேறு யாராவது கையை பிடித்தோ அது முக்கியம் இல்ல. எப்படியாவது நடக்க முடிஞ்சா போதும். ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் காலை, 2 மணி நேரம் காலை மாலை நடந்தீர்கள், பூங்காவில் சுற்றினீர்கள், நண்பர்களை சந்தித்து டீ குடித்தீர்கள். தேங்காய் நீர் குடித்தது மிகவும் நல்ல விஷயம். பயணமாக வீட்டை விட்டு வெளியே போவது அவசியம். ஒவ்வொரு பாக நோயாளிக்கும் நான் சொல்வது, என் அறை மிகவும் பெரியது என்று. பால்கனி மிகவும் பெரியது. நான் செய்ய மாட்டேன். வீட்ல சுற்றி நடக்க மாட்டேன். நீங்க நீங்க 4 சுற்றம் நடக்கலாம், 4 நாட்கள் நடக்கலாம். 5வது நாள்ல சோர்ந்து உட்கார்ந்து விடுவீர்கள். ஏனெனில் அங்கே உங்களுக்கு ஊக்கமில்லை. அங்கே சுகம் கிடையாது. நீங்கள் உங்க வீட்டிலிருந்து வெளியே வந்து டீ குடிப்பீர்கள், புதியவர்களை சந்திப்பீர்கள், அவர்களுக்கு வணக்கம் சொல்வீர்கள், அவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். உங்கள் துயரங்களையும் வலிகளையும் பகிர்வீர்கள். அது உங்கள் மரியாதைக்காகவும் ஆகும். இங்க நான் வெறும் உடற்பயிற்சி பற்றி மட்டும் பேசவில்லை. நம்ம பத்தி பேசிக்கொள்வதையும் பத்தி பேசணும். ஏனெனில் நாம் மனிதர்கள் என்பவர்கள் சமூக விலங்குகள்னு சொல்லலாம். மற்றவர்களுடன் நண்பர்களுடன் சேர்ந்து இருப்பது, உட்காருவது, எழுவது, சுற்றி பார்ப்பது எல்லாம் நமக்கு பிடிக்கும். ஆனா பார்க்கின்சன் என்றால் என்னவென்றால் மனச்சோர்வு, அதனால் தனியாக இருப்பதையே விரும்புவார். இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாராவது மனச்சோர்வில் இருந்தால் அல்லது அவருக்கு யாரையும் சந்திக்க விருப்பமில்லை என்றால் அவரை இந்த நோயிலிருந்து எப்படி வெளியேற்ற முடியும்? அதற்கு முற்றிலும் எதிராக அவர்கள் தனியாக இருக்க விரும்புகிறார்கள். நாம் நண்பர்கள் முயற்சியை அதிகரிக்க ஆரம்பிக்கிறோம். யாராவது ஒருவன் வெற்றி பெறுவான், இல்லையெனில் மனச்சோர்வு வெற்றி பெறும், இல்லையெனில் நட்பு வெற்றி பெறும். ஆனால் பெரும்பாலும் நட்பே வெற்றி பெறுகிறது. அதனால நீங்க உடற்பயிற்சி செய்ய வேணும், வீட்டை விட்டு வெளியே சென்று ஆரம்பிக்க வேணும். இதை கவனத்துல வச்சு பொழுது இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். என் வார்த்தையை நினைவுல வைத்துக் கொள்ளுது. இப்போது நாம் தொடர்றோம். 4வது மிக முக்கியமான விஷயத்திற்கு போகிறோம். அது என்னவென்றால், நம்ம பத்தி பேசிக்கொள்வது. எல்லாருக்கும் ஏதாவது கவலை இருக்கிறது. ஒருவருக்கு குடும்பம், ஒருவருக்கு பிள்ளை, ஒருவருக்கு பணம், ஒருவருக்கு உடல் நலம், ஒருவருக்கு விபத்து நடந்திருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். அதனால் நாம் யாராவது ஒரு சுழற்சியில, யோசனை சுழற்சியில சிக்கிக் கொள்கிறோம். நம்மால் எதுவும் நடக்கும்போது, என்னோட தான் ஏன் நடக்குது? நான் என்ன தவறு செய்தேன்? என்னோட தான் ஏன் தவறு நடக்குது? என்று யோசிக்கிறோம். நான் சொல்றது ஒவ்வொரு வலிக்கும் உண்மைதான். இது ஒரு ஜோக் கிடையாது. ஒவ்வொரு நபரும் இப்படிதான் நினைக்கிறாங்க. நான் இன்று வரை எந்த தவறும் செய்யல. நான் மது குடிக்கல, புகை பிடிக்கல, நான் எந்த போதை பழக்கமும் இல்ல, நான் யாருக்கும் தீங்கு செய்யல. ஆனா இவையெல்லாம் என்னோட மட்டும் ஏன் நடக்குது? அவன் இதே கேள்வியில சிக்கிக் கொள்கிறான். என்னோட என்ன தவறு நடக்குது? அந்த நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வரணும். உங்களோட நடந்தது தவறுதான் என்பதை உண்மையா ஏற்றுக்கொள்ளணும்.
இப்போ உங்க வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டு போகணும். இதுக்காக உங்க குடும்பம் மற்றும் உங்க மேல உங்களுக்கு இருக்கும் கட்டுப்பாடு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதனால காலை எழுந்ததும் உங்க மூச்சு பயிற்சியிலும், ரிங்லயும் கவனம் செலுத்துங்க. நான் மூச்ச உள்ளே இழுக்கிறோம், வெளிய விடுறோம். அந்த இடத்துல நான் மூச்ச இழுத்து முடிச்சதும், வெளிய விட ஆரம்பிக்கிற நேரத்துல சில வினாடிகள், சில மில்லி வினாடிகள் ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியில தான் உங்க கவனத்த செலுத்தணும். நீங்க மேல இருக்கிற பாயிண்ட், கீழ இருக்கிற பாயிண்ட் இந்த 2ல மட்டும் கவனம் செலுத்தணும். 5 முதல் 10 நிமிஷம் இப்படி செய்தா, உங்க மனசு வெறுமையாகிவிடும். உங்க மனசு ஏதாவது யோசனையில சிக்கிக்கிட்டது போல தோணும்போது, அத வெளிய கொண்டு வரணும்னு நெனைக்கும்போது, நீங்க செய்ய வேண்டியது நீண்ட மூச்சு இழுத்து விட ஆரம்பிக்கணும். அப்போ உங்க மூளை தானாகவே செயல்பட ஆரம்பிக்கும். அவன் புரிஞ்சுக்குவான், நான் ஏதோ தவறா பண்ணிட்டேன்னு, அங்கருந்து வெளிய வர்ற வழியையும் தானாவே கண்டுபிடிச்சுக்குவான். ஏனென்றா, நம்முடைய மூளை ஒவ்வொன்றும் வேறுபட்டது. சில விதிகள் பொதுவாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்கும் விதி ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. நீங்க இந்த வீடியோவ நல்லதுன்னு நெனைக்கலாம். ஆனா இன்னொருத்தர் அத எதிர்மறையா நெனைக்கலாம். நான் யாருக்காவது ரூ. 500 நோட்டு குடுத்தா, ஒருவருக்கு அது ரொம்ப பெரிய தொகை. இன்னொருவருக்கு அது ரொம்ப சின்ன தொகை. ஆனா ரூ. 500 அதே தான். அதனால நம்முடைய மூளை நம்முடைய பார்வைகளின் அடிப்படையில செயல்படுகிறது. ஒரு விஷயத்த பற்றி நம்ம பார்வை என்னன்னு தான் முக்கியம். அதனால இந்த பார்வை விளையாட்டுல நீங்க சிக்கிக்காதீங்க. உண்மையிலேயே கவனம் செலுத்துங்க. உண்மைய பாருங்க. நான் நோயாளி. எனக்கு இங்கிருந்து வெளிய வரணும். என்னை வலிமையாக்கணும். ஏனெனில் எனக்கு பொறுப்புகள் இருக்கு. போதும். இனிமே இது போதும். இப்போ என் டர்ன். இந்த நோய நான் தோற்கடிக்கலாம். நீங்க இந்த உண்மைய உண்மை நிலையா மாற்றி, அதை உங்கள் மனதில் பதிய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை வலிமையாக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ அதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பீங்க. சரி, எனக்கு என் உணவ மாத்தணும், எனக்கு என் பழக்கங்கள மாத்தணும், அவங்க சொல்வதை கேட்க வேண்டாம், இவர்களது பேச்சையும் கேட்க வேண்டாம். நான் என் முறையில செய்வேன். இதுல நீங்க தவறான ஆதரவ தேட ஆரம்பிக்கிறீங்க. அங்கிருந்து நீங்க எந்த ஒரு நோயையும் வெல்ல ஆரம்பிக்கிறீங்க. மருந்துக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனா மருந்தோட கூட இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. உங்க நிலைய நீங்க மதிப்பீடு பண்ணுங்க. நீங்க நோயாளியா இருக்கீங்க. எப்ப இருந்து நோயாளியா இருக்கீங்க? இப்ப வரைக்கும் உங்க உடலுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் சிகிச்சை உங்களுக்கு வேலை செய்யுதா? வேலை செய்யலையா? உங்க நிலைமை மேம்படுதா? இல்லையென்றா மோசமாகுதா? நீங்க உங்களுக்கே இந்த அடிப்படை கேள்விகள கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க உடலும் அதே மாதிரி பதிலளிக்க ஆரம்பிக்கும். இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இந்த கேள்விகளுக்கு நீங்க உங்களுக்கே, உங்களுக்காகவே பதில் சொல்லணும். வேற யாருக்குமே சொல்ல வேண்டியதில்ல. இன்றே ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளேயே மாற்றத்த கொண்டு வாருங்க. இதோட நான் உங்களிடம் விடை பெறுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போ வரைக்கும்